காலையிலேயே திவ்யா வந்து எல்லார்கிட்டயும் உங்களோட லைஃப்ல இருக்க சாண்டா யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சாண்டானா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொண்டு வந்த மேஜிக் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தர் என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். கனிகா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, என்னோட சிஸ்டர் நிரஞ்சனி, அவள் தான் எனக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பா, எல்லாமே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயும் அப்படி தான், இருந்தாலும் நிரஞ்சனி ஒரு படி மேலே தான், எப்பயுமே அப்படி தான். என் லைஃப்பில் சந்தோஷம்னு ஒன்றுனா அது மெயினாக கொண்டு வரது நிரஞ்சனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் எல்டர் சிஸ்டரா எங்கள் சிஸ்டரான்னு கேட்டோன்னே, யங்கர், நான் தான் மூத்தவ, ஆனால் அவள் எனக்கு எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து விக்ரம் கிட்ட கேட்டோடனே விக்ரம் சொல்கிறாரு, என்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எங்கள் குடும்பத்துக்கே சாண்டா, மற்றபடி என் ஒய்ஃப் எனக்கு சாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து காலையிலே பெருக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தேன், எப்போவுமே விக்ரம் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு. ஆனால் நான் பார்க்கும்போதெல்லாம் லைவில் மார்னிங் அவர் என்ன டீமோ அந்த வேலையை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா வினோத் வராரு. அவர்கிட்ட கேட்டோடனே கண்டிப்பாக என் ஒய்ஃப் பாக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவள் தான் என்னோடய லைஃப்பில் உள்ள சாண்டா அப்படின்னு. அப்புறம் கமர்தன் கிட்ட கேட்டுட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்தன் ஏதோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அண்ணா என்னை ப்ரைஸ் பண்ணார், நான் நல்லா பண்ணுறேன்னு சொன்னார், முதல்ல எனக்கு ஓட்டுறாரான்னு ஒரு டவுட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் சொல்கிறாரு. உடனே பாரு கனியக்கா எல்லாம் சொல்கிறாங்க, திவ்யா கனியக்கா எல்லாரும் சொல்கிறாங்க, ஓஹோ அப்போ கமர்தன் டைட்டில் வின்னர் ஆகிடுவான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து திவ்யா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, தாய் கிழவி என்னத்தான் சொல்லுமோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னோடனே கமர்தன் சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் அம்மாவும் ரொம்ப இன்னசென்ட், கூப்பிட்டு தான் வந்திருக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே மீட் பண்ணி தான் நம்ம சண்டே போட்டிருக்க மாட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கமர்தன் சொல்கிறாரு. அப்போ திவ்யா கேட்குறாங்க, அப்போ நீங்கள் குமரனாகவே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னோடனே கனியக்கா வந்து சொல்கிறாங்க, அப்படி தப்பாக நினைக்காது திவ்யா, அவன் அப்படி சொல்லலை, ஃபேமிலி ஃபஸ்ட்டே மீட் பண்ணியிருந்தா நம்ம யாரும் சண்டை போட்டிருக்க மாட்டோம்னு சொல்கிறான், அப்படின்னா பிக் பாஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா சண்டை போடுறதுக்கு தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்டோடனே, எனக்கு என்னோடய லைஃப்பில் ப்ரெசென்ட் தான் சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அடுத்தது பாரு கிட்ட கேட்கோன்னே, என் ஃப்ரெண்டு ஷாலினி, அவள் தான் எனக்கு லைஃப்பில் சாண்டா அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா கிட்ட கேட்கும்போது, என்னோடய எக்ஸ், நாங்கள் கல்யாணம் ஆகிற லெவலுக்கு போனோம், ஆனால் அப்புறமா பிரிஞ்சிட்டோம், ஸோ அவன் தான் என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக சாண்டா, என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. ஸோ வேறு யாராச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.